ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாதா? அப்படி என்ன நடந்துச்சு? ஏன் ரிலீஸ் டேட் தள்ளி போடப்பட்டிருக்குன்னு பார்த்தா, படக்குழு படத்த டிசம்பர் 19ஆம் தேதியே சிபிஎஸ்சிக்கு ரிவ்யூ பண்ண கொடுத்துட்டாங்க. அவங்களும் படத்த ரிவ்யூ பண்ணிட்டு 21 சீன்ஸ் மாதிரி கட் பண்ண சொல்லியிருக்காங்க. படக்குழுவும் அதெல்லாம் கட் பண்ணிட்டு 21ஆம் தேதி மறுபடியும் படத்த சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இன்னுமே சிபிஎஸ்சில இருந்து சென்சர் சர்டிபிகேட் கிடைக்கப்பெறல. இந்த படத்துல முக்கியமான சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணப்பட்டிருக்காம். அதாவது குறிப்பா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிரான 50க்கும் மேற்பட்ட அரசியல் வசனங்கள் மியூட் செய்யப்பட்டிருக்காம். அது மட்டும் இல்லாம அரசியல் ஆதாயத்திற்காக வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் குறித்த குறிப்புகளை நீக்கப்பட்டிருக்காம். அதோட அதிகப்படியான வன்முறை காட்சிகளும் கருப்பு திரையிடப்பட்டு மறைக்கப்பட்டிருக்காம். இன்னுமே சென்சர் சான்றிதழ் கிடைக்காதனால ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அங்கிருந்த ஜட்ஜ் நீங்க இன்னும் 9ஆம் தேதி தான் படத்தை ரிலீஸ் பண்ணணுமான்னு கேட்டாராம். யாரோ ஒருத்தவங்க தான் கேஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னா இந்த படத்துல மத ரீதியான விஷயங்கள் பலரை ஹர்ட் பண்ணும்னு கேஸ் கொடுத்திருக்காங்க. யாரு கேஸ் கொடுத்திருக்காங்கன்னு கேட்டா சிபிஎஸ்சி சைட்ல சொல்ல மாட்டேங்கிறாங்களாம். படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஃபைனலி ஜனவரி 9 தான் இதோட ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 9 படம் வராது. இதனால விஜய் ரசிகர்கள் ரொம்ப ஏமாற்றத்திலையும் கவலையிலையும் இருக்காங்க. விஜயோட கடைசி படத்தை கொண்டாட ஆர்வமா இருந்த ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமா இருக்கு. விஜயோட படம்னாலே ப்ராப்ளம் தான் வரும் போலன்னு நினைக்க வைக்குது.